ஜெபம் செய்வோம். என் கண்மலையை மேம்பெருமானி கர்த்தாவே, அடியுடைய வாயின் வாக்குகளும் இக்குறிக்கிற எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இதனாலே நாம் சற்று முன்பு வாசிக்க கேட்ட 146 சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதக்காரர் இந்த 146 சங்கீதத்தில் 2 முக்கியமான உண்மைகளை நமக்கு சொல்லுகின்றார். என்றால் நாம் வாடுகின்ற சமுதாயத்திலே எது உண்மை, எது பொய், யாரை நாம் நம்ப வேண்டும், யாரை நாம் நம்பக்கூடாது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு சங்கீதக்காரர் சொல்கிறார், 2 உண்மைகளை சொல்கின்றார். ஒன்று, கர்த்தரையே நம்புவோம், மனிதர்களை அல்ல. ஒன்று, கர்த்தரையே நம்புவோம், மனிதர்களை அல்ல. இரண்டாவது, கர்த்தர் தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்கிறவர். இரண்டாவது, கர்த்தர் தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்கிறவர். அன்புக்குரியவர்களே, முதலாவது கர்த்தரையே நம்புவோம், மனிதர்களை அல்ல என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த அந்த சங்கீதத்தின் 1 முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே 1, 2ஆம் வசனம் அங்கு பார்க்கின்ற பொழுது கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். முதலாவது, அல்லேலூயா, என் ஆத்துமா கர்த்தரை துதித்து நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அதுதான் இன்றைக்கு நம்முடைய அனுபவமாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதோ உதட்ட அளவில் அல்ல, அல்லது மனிதர்கள் பார்க்க முடியாது நாம் துதிக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆத்மாவே, என்னால் ஆத்மா கலிகூறுகின்ற பொழுதுதான் 103ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு நாம், என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் இன்றைக்கு என்ன மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கடவுள் நமக்கு கிருபையா ஜீவனை கொடுத்திருக்கின்றார். எத்தனை நாட்கள் நாம் விபத்திலே மாட்டியிருக்கின்றோம், எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்களில் நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். ஜீவன் சங்கீதக்காரன் அனுபவம் கூட, நான் மரணனின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் மரணத்துக்கு சான்றோரத்திலே நாம் சென்றிருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே ஜீவனோடு கூட அவருடைய ஆலயத்திலே, திருத்துவ ஆலயத்திலே நாம் இருந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகின்றார். அப்படினால் என் ஆத்மாவே கர்த்தரை துதி என்று சொல்கிறது, அது தன்னைத்தானே உற்சாகப்படுத்துகின்றதா இருக்கிறது. முதலாவது நாம் உற்சாகப்பட வேண்டும். மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர்களுக்கு பாராட்டும் நன்மைகளை நாம் நினைக்கின்ற பொழுது நாமே உற்சாகப்பட வேண்டும். நம்முடைய சூழ்நிலை நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தோஷமாக இருக்கிறப்ப கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறோம், மகிழ்ச்சியாக இருக்கோம். ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சார். கஷ்டம் வருகின்ற போது, பிரச்சனை வருகின்ற போது சோர்ந்து போய் விடுகின்றோம். அதான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரிடத்தை துதிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் தான் நம்மோடு கூட வருகின்றார், நம்மோடு வாசம் பண்ணி இருக்கின்றார். அவர் எங்கேயோ அல்ல, நம்மோடு கூட இருக்கின்றார். எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய மன பாரங்களை, வியாபாரங்களை, வேலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் தான். எனவே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரர் 34 எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எக்காலத்திலும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு காலம் அல்ல, எல்லா காலத்திலும் நமக்கு ஜீவன் இருக்கு மட்டுமாக ஜீவனுள்ள தேவனை நாம் துதிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் பார்க்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 12 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறது ஆண்டவர் ஏற்புடையது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் நாம் ஸ்தோத்திரம் செய்கிறோம், மற்றவர்களே அல்ல. எனவே நீங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்ற பொழுது கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே இதில் பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற 3ஆம் வசனம், மனிதர்களை முழுமையாக
நம்பக்கூடாது. என்னது? மனிதர்களை முழுமையாக நம்புறீங்க. அப்படிதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். முழுமையாக நம்புகிறோம். கடைசியில் நம்ம முழுமையாக கைவிட்டோன்னே எல்லாம் போச்சுடா. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை கடவுள்கள் அல்ல, முழுமையாக மனிதர்களை நாம் நம்பி இருக்கின்றோம். நாம் முழுமையாய் நாம் மனிதர்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லி 3-4 வசனம் சொல்லுது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அடுத்த வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சற்று நேரம் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது நம்மை நாமே தியானித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய நம்பிக்கை எந்த சூழ்நிலையும் மனிதர்கள் நமக்கு உதவலாம், ஆனால் மனிதர் நம்முடைய இறுதி மட்டும் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இருக்க மாட்டார்கள். சொல்லுவாங்க. எத்தனை பேர் இந்த ஆண்டு ஆரம்பித்த பொழுது உன்னோட தான் இருப்பேன், என்ன வந்தாலும் நான் இருக்கேன் சொல்கிறோம்ல, சொல்கிறாங்கள, கேட்குறோம்ல, கடையில் இருக்காங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் போது எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மனிதன் இறுதியாக அவன் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியாது. பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அது எல்லாவற்றையும் செய்ய முடியாது. பதவி இருக்கலாம், அது எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது. மனித உதவி இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. தான் மீண்டும் மீண்டுமாக சொல்வது, மனித உதவி இருக்கலாம், அது ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே திருப்பியாய் கொண்டிருக்கிறார், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான ஆண்டவரை நாம் நம்பி இருக்கின்ற போது தான் நமக்கு நிரந்தரமான உதவியை கர்த்தர் அவ்வப்போது சொல்கிறார்ல, உங்களுக்காக ஏற்படுத்துகிற தேவதூதர்கள் உங்கள் கால் இடராதபடி உங்களை தாங்குவார்கள். கால் இடராது நம்ம விழுகின்ற பொழுது நம்மை தூக்கி அடிக்கின்றது ஆண்டவருடைய தூதர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய கரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 22 மூச்சு அவன் நாசியிலே நம்புவதை விட்டு விடுங்கள். மூச்சு அவன் நாசியில் இருக்கிறது, மனுஷன் என்பதை விட்டு விடுங்கள். நாசியில் சுவாசம் நம்புவதை விட்டு விடுங்கன்னு சொல்லி அங்கே தீர்க்கன்னு சொல்லுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கின்றமே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனிதரை முழுமையாக நம்பாதீர்கள். யாராக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஏற்ற வழியிலே நமக்கு வேண்டிய உதவியை கொடுக்கின்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நீங்கள் நம்பும்படி அழைக்கப்படுகின்றோம். அதிலே பார்க்கின்ற பொழுது இன்னும் 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஏன்னால் நாம் கர்த்தரை நம்புகின்ற பொழுது பாக்கியவானாக இருக்கின்றோம். ஏன்னால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி இருந்திருக்கின்றோம், எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய நம்பிக்கையின் மையம் மனிதன் அல்ல, கர்த்தர். இதை நாம் முதலாவது புரிந்துள்ளோம். அதுதான் மற்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஏற்ற வேலையிலே கொடுப்பார். நம்முடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்ப வேண்டும். அதான் நீதிமொழியிலே பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. இது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளா உட்காந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோமா? பிள்ளைகளை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்து நாம் எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கு சொல்லுகின்ற பொழுது அங்கு நீதிமொழியில் பார்க்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, கர்த்தர் மேலில் நம்பிக்கையாயிரு. நாம் சுயமாய் செய்கின்ற காரியம் இது ஒருவேளை கைகூடாமல் போகலாம், சுயமாய் நினைக்கின்ற காரியங்கள் கைகூடாமல் போகலாம். நான் முழுவதுமாக ஆண்டவரே என்னை முற்றிலுமும் உடைய திருத்தத்திலே, திருத்துவ ஆலயம் என்பது நிச்சயமாக ஒரு அற்புதத்தின் ஆலயம். அல்லேலூயா! அற்புதத்தை காணக்கூடிய ஆலயமாக இருக்கின்றது. ஆண்டவர் வாசம் செய்கின்ற ஆலயம். ஆண்டவர் இடத்துல இருந்து நமக்கு அநேக அற்புதங்களை நம்முடைய கொடுக்க இருக்கின்ற ஆலயம். வருகின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாகி வரக்கூடிய நாட்களே இருக்கப் போகின்ற ஆலயம். போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் இருக்கின்ற சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆலயம்தான் நாம் இருக்கின்ற திருத்துவ ஆலயம். இந்த பரிசுத்த பூமி இது ஆலயம் அல்ல, பரிசுத்த பூமி.
இதை நம்முடைய கால் பதிக்கின்ற பொழுது நம்மை முற்றிலுமாக அவரை சார்ந்து இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் இந்த உலகத்திலே காணப்படுவோம் என்பதிலே நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று தான். தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டு போகிறான். போகிறப்ப என்ன பண்ணுது? அவன் என்ன பண்ணான்? மனிதனுடைய பலத்தை நம்பினானா? மனிதனுடைய பலத்தை நம்பி போனானா? சவுலுடைய கவசத்தை அணிந்து பார்த்தான். ஆனால் அதை நம்பி அவன் யுத்தத்துக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக 1 சாமுவேல் 12:45 பார்க்கிறோம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்திலே வருகிறாய். கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் இடத்தில் வருகிறாய், நான் சேனையின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. தாவீது கோலியாத்து முன்பாக சொன்ன வார்த்தை, நான் சேனையின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாமம் இயேசு என்கிற நாமம். இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெயம் எடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்ற கர்த்தர். அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இதனால் அவருடைய நாமம் தான் வானோர் பூதலோர் பூதலத்தின் பூமியின் கீழுள்ளோர் யாருடைய கால்களும் முடங்கும்படியான நாமம். நாம் எங்கெங்கேயோ போய் முடங்கிட்டு இருக்கோம், எங்கேயோ முடங்கி போய் உட்கார்ந்துருக்கோம். வந்து பீடத்தண்டை முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாருங்க. இந்த ஆலயத்தில் வந்து முழங்காலை முடக்குங்க. உங்களுக்கு கண்ணீருக்கு பதில் உண்டு. அன்றைக்கு அண்ணாவுடைய கண்ணீர் அங்கு கேட்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய கண்ணீருக்கு பதில் நிச்சயமாக உண்டு ஆலயத்திலே என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் சொன்னால், இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் உலகத்திலே இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, கோலியாத்து பெரியவன், ஆனால் தாவீதின் தேவன் அதை விட பெரியவர். அல்லேலூயா. கோலியாத் பெரியவன், ஆனால் கோலியாத்து முன்னால் தாவீது சொல்கிறார், தேவன் தாவீதின் தேவன் அதை விட பெரியவர். நம்ம பேரை சொல்லி பார்ப்போமே, நம்ம பேரை சொல்லி பார்ப்போம். நமக்கு முன்பாக இருக்கின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு, ஆனால் அது பெரியவைகளாக இருந்தாலும் கூட என்னோடு நம்ம பேரை போட்டு பார்ப்போம். என்னோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பிரச்சனையின் அளவை பார்க்காமல் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பிரச்சனைகளை அல்ல, நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவருடைய நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போட வல்லவர். இதை நான் சொல்லியிருந்த பொழுது, கடந்த நாங்கள் வந்தோடனே ஒரு வீட்டுக்கு போனோம். என்னுடைய பிரதர் ஒருத்தருக்கு இறந்துட்டாங்க. நீங்கள் நினச்சா 3 மாதத்துக்கு முன்னால் போகிற போது அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, வேற ரொம்ப அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அவங்க அப்பா கிடையாது, இறந்துட்டார். அவங்க அம்மா, அவங்களுக்கு குழந்தை தான், ஒரு பொன் பிள்ளை, அது 10th படிக்குது. இது இருக்காங்க தாத்தா பாட்டி. அவன் என்ன பண்ணுறான்? குடி எல்லாம் இது பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணி குடும்பத்தில் யாரும் இருக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க? அந்த மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. அவங்க அம்மாவும் தங்கச்சியும், அவங்க தாத்தாவும் பாட்டியும் மகன் வீட்டுக்கு போயாச்சு. அவனை ஒருத்தர் வீட்டில் விட்டுட்டு. இது நடந்த உண்மை. இன்றைக்கி நாங்கள் சாட்சியாக சொல்கிறேன். நாங்கள் அவர் சொல்லும்போது, டேனிக்காக ஃபோன் ஜெபம் பண்ணிக்கிங்க, டேனிக்காக ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவு மோசமாய் இருந்தவன் நாங்கள் வந்தோடனே அவர் இறந்துட்டாருங்க அந்த செய்தியை கேட்டு போய் அவருக்கு துக்கம் கேட்க போனப்ப அவங்க தாயார் கண்ணீரோடு சொன்னது, அவருடைய பாட்டி கண்ணீரோடு கூட சொன்னது, முற்றிலுமாக மாறிவிட்டான். அல்லேலூயா. நினச்சி பார்க்கல, 3 மாதம் திரும்பி வருகின்ற பொழுது இது பண்ண அவங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னால் அவன் என்ன பண்ணியிருக்கான்? எல்லாம் பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க நான் கேட்டேன், அவன் மட்டும் தனியாக இருக்கானா? ஆமாம், அவனை விட்டு வந்து எங்களால் தாங்க முடியல, அடிக்கிறான், இது பண்ணுறான், அவனால் இது பண்ண முடியல சொல்லி விட்டுட்டு வந்துட்டோன்ட்டாங்க. விட்டுட்டு வந்தோடனே அவனுக்குள்ளாக ஆண்டவர் இடைப்பட்டு அவங்க தாத்தா இறக்கிறதுக்கு முன்னால் மனம் மாறி அவங்க அம்மா போய் கூட்டிகிட்டு வந்து அவங்க மாமியார் வீட்டில் விட மாட்டேட்டாங்களாம். இப்போ திருப்பி கூப்பிட்டு போய் அடிச்சுட்டு பண்ணு, இல்லைப்போ நான் கூப்பிட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சு தாத்தா இது பண்ணி கடைசியில் அவன் எல்லா பக்கமும் காலேஜ் போய் எல்லாமே டிஸ்கண்டினியூ. கடைசியில் நான் காலேஜில் சேரணும்னு சொல்லி போய் எங்கே பார்க்குறதுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் எஸ்என் காலேஜ் பெருமுடியில் போய் சேர்த்து விட்டுருக்காங்க. அன்றைக்கி போகும்போது அவன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு எங்கே பலாவனத்தில் வீடு
ஐயர் பங்களா எங்கே இருக்குது? தன்னுடைய தங்கச்சியை வாரத்தில் 3 நாள் டியூஷனுக்காக அங்கே அவனே கூட்டிகிட்டு போய் 1 மணி நேரம் அமர்ந்து வந்து கூட கூப்பிட்டு வரான் பைக்கில். அல்லேலூயா. நினச்சி பார்த்தா எங்களுக்கே இது இல்லை. அவனுடைய எஸ்என் காலேஜில் போயிட்டு வந்து நோட்டெல்லாம் தூக்கி காட்டுறாங்க. அப்படி ஹேண்ட் ரைட்டிங், அப்படி இது. கடவுள் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்து இன்றைக்கு நாம் இப்பொழுது நாம் வாழ்கின்ற பொழுது நாம் காண்கின்ற அற்புதம். கடந்த வாரம் நாம் கேட்ட சாட்சி அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம்முடைய சத்தத்தை கேட்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அவருடைய கண்ணீரை கண்டு எப்படி இருக்கும்? வீட்டெல்லாம் விட்டுட்டு தனியாக விட்டு மானம் போனால் தாய்க்கு எப்படி இருக்கும்? வயசான பாட்டிகளுக்கு தாத்தாவுக்கு எப்படி இருக்கும்? அவனை தனியாக விட்டு போனான். நான் விட்டுட்டு போனோன்னே கடைசியில் கடவுள் சந்தித்து, கடவுள் நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியாக இது பண்ணுறதிலே இவ்வளவு தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு அவன் இருக்கின்றான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைவிட இருக்கின்றார். நம்ம முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். முடிக்கின்ற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை நாம் காண முடியாத கர்த்தர் எழுதுவதற்கின்றார். எனவே மகத்துவத்தை நாம் காணுவோம். மகத்துவம் உள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். நாம் மகிமையான கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். நாம் இந்த உலகத்திலே மகிமையாய் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, கர்த்தர் தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்கின்றார். பணக்காரர்களுக்கு அல்ல, தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்கின்றார். நாம் அது 6 முதல் 10 வசனங்களே நம் தேவன் எப்படிப்பட்டவது என்பதை சங்கீதக்காரர் மிக அழகாக சொல்கிறார். 6ஆம் வசனம் நம்ம பார்க்கின்ற போது, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவன் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர், என்றென்றைக்கும் காக்கின்றவர். அவர் தாழ்ந்திருக்கின்ற பொழுது அவரோடு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், என்றைக்கும் அவை காக்கின்றவராக இருக்கின்றார். காக்கிறது மட்டுமல்ல, அவர் பார்க்கின்றோம். அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? அதான் ஆதியாகமத்தில் பார்க்குறோமே, அதிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த கர்த்தர். அவரால் செய்ய முடியாத ஒன்றா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இல்லை? ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. சிருஷ்டிப்பை படைத்த தேவனால் நம்முடைய வாழ்க்கையும் அவர் எல்லாவற்றையும் நடத்த முடியுமா முடியாதா? முடியாதா? மரித்த லாசர்வை உயிரோடு 4 நாள் அழுகினவன் உயிரோடு எழுப்ப முடியும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. முடியாது, என்னால் நடக்க முடியாது, இன்னும் எந்திரிக்க முடியாது. இருந்தால் நம்மளை நடக்க வைக்கும், எந்திரிக்க வைக்கும் உள்ள சிருஷ்டிகர்த்தர். அவர் தான் சிருஷ்டித்திருக்கார். அவர் தான் அவருடைய சாயலாக நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதில் பார்க்கின்ற பொழுது அதில் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். வாசிக்கலாமே. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், கட்டுண்டவர்களே கர்த்தர் விடுதலை ஆக்குகின்றார். நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் யார் கைவிட்டாலும் கைவிடாத கர்த்தர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கின்றார். நியாயம்ங்கிறது இன்னைக்கு இருக்கா? நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் நியாயம் இருக்கா? அந்த காலத்தில் பார்த்தா சொன்னால் அந்த வார்த்தை நியாயம்னா அது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு எது நியாயம் எது அநியாயம்னு தெரியல. செய்கிறது பூரா அநியாயம் செஞ்சுட்டு நியாயமாக பேசுகிறாங்க. அப்படி தானே நடக்குது. நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னோம்னா முடிஞ்சது. அதுக்கு நம்ம எவ்வளோ இது பண்ணுது. இன்றைக்கு சமுதாயமே மாறி இருக்கின்றது. என்னால் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் இன்றைக்கி நியாயமாய்ப்படுகின்றது. ஆனால் அவர்கள் போகின்ற பாதை அநியாயமான பாதை. அநியாயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அநியாயமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பின் சந்ததியாய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வலிமையுள்ளவராக இருக்கின்றார். இது மட்டுமல்ல, சங்கீதம் 9:9 ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்மை நினைக்கின்ற பொழுது ஒருவேளை அவருடைய அந்தஸ்து அதிகாரத்தை வைத்து நம்மை ஒடுக்க முற்படலாம், அல்லது பணத்தையும் பலத்தையும் வைத்து நம்மை ஒடுக்க முற்படலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். நம்ம ஆராதிக்கின்ற கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கின்றார். அவர் நம்ம எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவார். அவர் பசி உள்ளவருக்கு உணவை கொடுக்கின்றார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய அறிந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பார்க்கின்ற போது எல்லா காரியங்களும் அதான் மத்தேயுவில் பார்க்கின்ற போது 6ஆம் அதிகாரம் 31-32 அங்கே பார்க்கிறோம். ஆகையால்
நாம் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கின்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை, நினைச்சு பாருங்க. இந்த எவ்வளோ பெரிய வார்த்தை. நீங்கள் மற்றவர்களை போல அங்கலாய்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கின்றார். ஏற்ற விலையில் ஒருவேளை இன்றைக்கு கிடைக்காம இருக்கலாம், நாளை உண்டு. அதனால நாம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடைய வேலைக்காக கவலைப்படும். நாள் தான் கவலைப்படும், நம்ம கவலைப்படக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குமோ அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். ஜீவனில் தேவன் என்னுடைய தேவையை அறிந்திருக்கின்றார். எனவே நாம் அஞ்ஞானிகளைப் போல அது பதில் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரெல்லாம் தேடி அலையலாம், ஆனால் நாம் எல்லாம் உங்களுக்கு தேவையோ என்று உங்கள் பரமபிதா இருக்கிறார். அதுதான் அடுத்த வருஷம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது ஆண்டவர் கொடுக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதை பார்க்கின்ற அதே 7ஆம் வசனத்தில் அங்கே பாருங்கள், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகின்றார். கட்டுகள் என்பது இன்னைக்கு பார்க்குறோம். இப்படியெல்லாம் கட்டு உண்டு. கட்டுகள் உண்டா இல்லையா? கட்டுனா வெளியே தெரியாத கட்டு. சத்துருவானவன் கட்டி கொண்டிருக்கின்றான் குடும்பங்களையும். இன்றைக்கு இருக்கிற எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவன் கட்டி கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை விடுதலை பண்ணக்கூடியவராக இருக்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகின்ற கர்த்தராக இருக்கின்றார். இவை நாம் பார்க்கின்ற போது நமக்கு நல்லா தெரியும். லூக்காவில் பார்க்குறோம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்குற என்ன பண்ணுறான் வாசிக்கலாமே. லூக்கா 4:18-19. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை போல நாசரேத்து ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு. போனே அவருக்கு ஒரு ஏசாயா புத்தக சூழலை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவர் எடுத்து வாசிக்கிறார். ஏசாயா 61:1-2 வாசிக்கிறார். தான் இன்னைக்கு லூக்கா 4:18-19 வாசிக்கலாமே. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக கவசத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அவர் வாசித்தார். அதனால் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நம்ம மேலே இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அல்லேலூயா. ஆவியானவர் நாம் ஒவ்வொரு பேரும் ஆசைவாடி கொண்டிருக்கின்றார். ஆவியின் அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் தான் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கொடுக்கின்றார். எனவே அங்கு பார்க்கின்ற பொழுது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க சம்பவத்தில் எழுதப்பட்டதை அவர் வாசித்து இருதயம் நறுங்குண்டவர்களை விடுதலை பண்ணும்படியாய் கர்த்தர் அனுப்பியிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் ஆண்டவர் ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாய் அந்த கட்டுகளை நாம் தகர்த்தறிய கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, குருடர்கள் கண்களை திறக்க என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் நாமத்தை 146 8ஆம் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இயேசு பூமியிலிருந்து பொழுது குருடர்களுடைய பார்வையை கூப்பிட்றாங்களே, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது சத்தத்தை கேட்டு அவர் குணமாக்கினார். அதே போல் அவர் உயிர் தந்த பிற்பாடு எம்மாவுக்கு சென்ற 2 சீடர்களோடு கூட சென்றார். அப்பத்தை பிற்கையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் நமக்கோடு செயல்படுகின்ற ஒவ்வொன்றையும் கண்டுகொள்ளத்தக்கதாய் நம்மை அழைக்கின்றார். நம்ம ஏதோ இந்த உலக பிரகாரமான கண்கள் அல்ல, நம்முடைய ஆத்மாவிலே உள்ள கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் குணப்படுத்துவது மட்டுமல்ல, அதே வசனம் சொல்கிறது. இங்கே 8ஆம் வசனம், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்கள் சொல்கிற பொழுது அவர் எந்த சூழ்நிலையை நாம் மடங்கடிக்கப்பட்டு தாழ்ந்து கிடக்கின்ற பொழுது அவர் தூக்கி அடிக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய கரம்
கல்வாரியில் நீட்டப்பட்ட கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்ட கரமாக இருக்கிறது. நாம் விழுகின்ற பொழுது நம்மை தூக்கி அடிக்கின்ற கரமாக இருக்கின்றது, நம்மை தாங்குகின்ற கரமாக இருக்கின்றது, நம்மை ஆசீர்வதிக்கின்ற கரமாக இருக்கிறது, அற்புதங்களை செய்கின்ற கரமாக இருக்கின்றது. எனவே அவர் கரம் நம்மை தூக்குகின்றது. 1 சாமுவேல் 2:8 பார்க்கும் பொழுது அவர் தரித்திரனை விடுதியிலிருந்து தூக்குகிறார் என்று பார்க்கின்றோம். புழுதியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் கடந்தாலும் கூட, புழுதியிலே கடந்தாலும் கூட கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகின்ற கர்த்தராக இருக்கின்றார். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு தெரிந்த ஒன்று. யோசேப்புடைய வாழ்க்கை அடிக்கடி கேட்கின்றதா, அவருடைய சகோதரர்கள்லாம் அவனை வெறுத்தார்கள். என்னென்ன பண்ணாங்கிறது வேதத்திலே காணப்படுகின்றது. அவனை கடைசியிலே குழியிலே போட்டார்கள். குழியில் போட்டது மட்டுமல்ல, அவனை விட்டு விட்டார்கள். எகிப்து தேசத்தில் விட்டு விட்டார்கள். அவன் அடிமையாக எகிப்துக்கு செல்கிறான். சென்ன பின்னர் அவன் மேல் பொய்யான குற்றச்சாட்டு தானே சொல்லி கொண்டு போய் அவன் சிறைச்சாலையிலையும் அடைக்கப்பட்டான். ஆனால் மனிதர்களை பார்த்தால் யோசேப்புக்கு நம்பிக்கை இல்லை. அவன் இனிமேல் அவன் அவ்வளோதான், அவன் பண்ணதுக்கு அடுத்த நாட்டில் போய் அந்த சிறைச்சாலையில் கிடக்கிறான். அதான் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்படி தானே சதுரம் நினச்சிருப்பான். குழியில் போட்டாச்சு, அவ்வளோதான், வித்தாச்சு, போயிட்டான், அடிமை தான். இனிமேல் அடிமையாக போனவன் அங்கு குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய தேவன் அவனோடு கூட இருக்கின்றார். தேவன் அவனோடு இருந்தார் சொல்லி ஆதியாகமம் 31:25 பார்க்கின்ற பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். வாசிக்கலாமே, ஆதியாகமம் 39:21. ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். யார் இடத்துல சிறைச்சாலையில் போட்டிருக்கான், அவன் தான் அவனை காவல் பண்ணணும், அவன் தான் அவனுக்கு எல்லாம் பார்க்கணும். ஆனால் அவனிடத்திலே தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அவன் கடைசியாக இறுதியிலே சிறைச்சாலையிலிருந்து வந்து யோசேப்பு எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கின்றோம். உண்டா? உன்னுடைய அந்தஸ்து என்ன? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து எல்லாரையும் விசாரிக்கின்றவனாய் யோசேப்பு இருந்தான். கடைசியாக சகோதரர் வந்தபோது அவர்களையும் போஷிக்கின்றவனாக இருந்தான். அவருடைய நிலைமை முன்னிலைமையை பார்க்கணும். அவன் எப்படியாக இருந்தான்? அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். இவரை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படியாக வாழ்ந்து கொடுக்கலாம். சிறைச்சாலை நம்ம பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி யோசேப்பை வாழ்க்கை போல உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். நாம் சூழ்ந்திருக்கின்ற சமுதாயம், நம்மோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இன்னும் மற்ற திருச்சபை மக்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். எழுப்பினாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் அங்கே கர்த்தரோ யோசேப்போடு இருந்தது மட்டுமல்ல, அவன் மேல் கிருபை வைத்து, கிருபை தாங்க இன்னைக்கு தாங்குது. கிருபை தான். கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை. நாம் நிற்பதும் நிர்மலமாக இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நம் கிருபையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை நமக்கு காணப்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கிருபை கிருபை தான் என்று சொல்லி நாம் பாடுகின்றோம். அதல்ல, நம்முடைய உள்ளான உணர்வாக இருக்க வேண்டும். அவருடைய கிருபை மாறாததாக இருக்கின்றது. எனவே அங்கு பார்க்கின்ற போது அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் உயர்த்தினார். மனிதர்கள் யோசேப்பை கீழே திரும்பினார்கள், ஆனால் தேவன் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். நாம் தள்ளப்படுகின்ற பொழுது, நாம் தாழ்ந்து கிடைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடங்களிலே. அதனால சொல்கிறோம், இன்று காண்கின்ற எகிப்தியர்களை இனி காண மாட்டீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே காணும். நம்முடைய கண்கள் ஆண்டவர் உயர்த்த வல்லவர். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். பார்க்கின்ற போது நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. எனவே கர்த்தர் இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்கின்றார். அது மட்டுமல்ல, கர்த்தரையே நம்புவோம், மனிதர்களை அல்ல. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர் உதவி கிடைக்குதுன்னா கர்த்தர் தான் இதை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் அவர்கள் தான் சொல்லி அல்ல, அதற்கு மேலாக அவர்களை நமக்கு உருவாக்கின கர்த்தர் தான் பெரியவராக இருக்கின்றார். இவை கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நானும் நடக்கவும், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கவும்,
கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கின்றார். நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். கிருபை வைக்கின்ற கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுத்து நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்க பஸ்தோத்திருக்கிறோம். சங்கீதக்காரனுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாய் இருக்கவும் நாங்களும் உம்மை துதிக்கின்ற மக்களாய் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கின்ற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்தவும் எங்களுக்கு கிருபிதமாக ஜெபிக்கிறோம். என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. சூழ்நிலையை மாற்றிப்பட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். கர்த்தாவே, காற்றையும் கடலையும் கர்த்தாவே இதோ கண்டித்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தாவே நீர் மாற்றிப்படணுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. வர தடைப்பட்ட மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து காத்துக்கொள்ளணுமாய் ஜெபிக்கிறப்பா. எங்கள் உண்மையாய் கர்த்தாவே, கீழ மாத்தூரில் இருக்கின்ற மக்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் ஒரு ஜன கூட்டத்தை நாங்கள் ஆதாயப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் வந்து நிற்கத்தக்கதான கிருமாய் ஜெபிக்கிறப்பா. அதுக்கு வேண்டிய எல்லா விதமான பலத்தையும் சத்துவத்தையும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறப்பா. எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் நடத்தும். எல்லா துதிகனமும் அளிக்கின்றோம். ஆமென்.